இந்த ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பது நாளை வந்து இப்போ இந்திய வானிலை ஆய்வு மையம் வட மாவட்டங்களுக்கு தான், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நீங்களும் அதை ஒப்புக்கொள்கிறீங்க. ஆனால் வந்து அது காலையில் இருக்கும், ஆனால் மாலையில் இருக்கும். மற்ற இடைவெளி நேரங்களில் இந்த மழைப்பொழிவு வந்து குறைவாக இருக்கும்னு சொல்கிறீங்க. இந்த ரெட் அலர்ட் வாபஸ் அப்படிங்கிறது வந்து நாளையோட வாபஸ் பெற்றுவாங்களா, நாளை மறுதினமும் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? 22ஆம் தேதி வடகடலோர மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னா, ரெட் அலர்ட் எதுக்குன்னா முன்னெச்சரிக்கை தான், வேற ஒண்ணும் கிடையாது. முன் எச்சரிக்கை. அது மண்டலமாக மாறினால்தான் அந்த பிரச்சனை. ஆகவே அது மண்டலமா மாறினா அடுத்த நாள் ரெட் அலர்ட் கொடுக்க வாய்ப்பு இல்லை. 23ஆம் தேதி ஒரு மிக கனமழை பொழிவுடன் நிறைவடைந்துடும். நாளைக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஒரு அச்சப்படுறாங்க, அது மண்டலமா மாறுமோ, மாறினால் திடீரென்று அறிவிப்பு கொடுக்க முடியாது, முன்னெச்சரிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே. ஆனால் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக மாறுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் அது மாறுவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு சார்? ஒரு 50-50 சொல்லலாமா? அதாவது கரையை ஒட்டி இருக்குது. அது ஏதோ ஒரு 4 நாள் கடல்லையே தாழ்வு பகுதியாக இருந்துச்சுன்னா அது ஒரு வெல் மார்க் லோ பிரஷராகவும் பிரஷராகவும் மாறும். சரி. உருவானதே நேற்று இரவு தான். சடன் பிக்கப் இப்படி கோஸ்டல ஒட்டி, அதுவும் நிலத்தை ஒட்டி ஆழம் குறைந்த பகுதியில இவ்வளவு வேகமா உருவாகிறது என்பது கொஞ்சம் கடினம். இல்ல, இந்த கோஸ்ட்ல ஒட்டி நீ காலையில 5 மணிக்கு தான் அது உருவானதுன்னு சொல்றாங்க. ஆனா அடுத்த 3 மணி நேரத்திலே அது வலுவடைந்ததுக்கு என்ன சார் காரணம்? அது வலுன்னா ஒண்ணும் கிடையாதுங்க, அது அன்ஷேப்ல இருந்துச்சு, அவ்வளவுதான். அன்ஷேப்ல இருந்தா அது தாழ்வு பகுதி. வெல் மார்க்கெட்னா ஒரு வட்ட வடிவத்திற்கு சுடல தொடங்கி இருக்குது, அவ்வளவுதான். காற்றோட வேகம் அதுக்கு இதுக்கும் 5 கிலோமீட்டர் தான் கூட. ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைவதற்கும் சாதாரண காற்றழுத்த தாழ்வு பகுதி 5 கிலோமீட்டர் தான் கூட. ஆமா, இப்போ 69 கிலோமீட்டர் வேகம் இருந்தால் அது ஆழ்ந்த மண்டலம். 70 ஆனா புயல் 1 கிலோமீட்டர் தான் கூட டிஃபரெண்ட், அவ்வளவுதான். புயலுக்கு 1 கிலோமீட்டர் வேகம் தான் அந்த காற்றோட வேகம். ஆமா, அதாவது அதுல இருந்து புயல் தான் 1 கிலோமீட்டர் கூடுதல் வேகம் எடுத்தால் பெயர் மாறுது, அவ்வளவுதான். இது வட்ட வடிவமா இருக்கு, நன்கமைந்த வடிவத்துல இருக்கு. முதல்ல அன்ஷேப்ல இருந்துச்சு, ஒரு நன்கமைந்த வடிவத்துல காற்று கொஞ்சம் வேகம் எடுத்திருக்கு, அவ்வளவு. தவிர காரணம் என்னன்னா, நிலத்துல இருந்துச்சு. இலங்கையில ஏற்கனவே வளிமண்டல சுழற்சியா இருக்கும்போது நிலத்துல இருந்துச்சு, கடல்ல இறங்கியது. அப்ப கடல்ல இறங்கிய போது அந்த மன்னார் விட ஒட்டி பாக்ஜல சிந்தி ஒட்டி இருந்தது கொஞ்சம் உள்ள வரும்போது என்னாங்கன்னா கொஞ்சம் தீவிரம் அடையும். இனிமேல் நெருங்கத்தான் செய்யும், கடற்கரையை நோக்கி நெருங்கத்தான் செய்யும். விலகி போனால் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு, நெருங்க செய்யும் என்பதனால தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. இது வந்து விலகல, இது தமிழகத்தில் விலகல் நெருங்கி கடற்கரையை நெருங்கி இருக்கிறது படிப்படியா. அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து கோடியக்கரை முனையை ஒட்டி அது தொலைவில் நெருங்கி இல்ல, தொலைவில் புயல் கிடையாது, தாழ்வு ஒரு குறைந்த அழுத்த பகுதி. அப்படியே நாகப்பட்டினம் மாவட்டத்தை ஒட்டி இன்னும் கொஞ்சம் நெருக்கமா, மயிலாடுதுறை மாவட்டத்தை ஒட்டி இன்னும் கொஞ்சம் நெருக்கமா, கடலூர் மாவட்டத்தை ஒட்டி வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தை ஒட்டி அது ஏற தொடங்கும், அப்படியே கிராஸ் ஆயிடும். அது ஒரு குறைந்த அழுத்த பகுதி. இப்போ அது இது வந்து நாளை மறுதினம் தான் அந்த கிராஸ் ஆகுமா சார்? அது வலுவிழப்பு நாளை இரவு 22ஆம் தேதி புதன்கிழமை இரவு கிராஸ் ஆகியும். 23ஆம் தேதி பரவலா பெய்யும். 22 கரையை கடக்கும் பொழுது நாளை மதியமே அது கொஞ்சம் கொஞ்சமா ஏறும் பொழுது செயல் தொடங்கிடும். அதனால எல்லா உள் மாவட்டத்துக்கும் மழை பொழிவை கொடுக்கும். கர்நாடகாவுக்கும் கொடுக்கும், ஆந்திராவுக்கு கொடுக்கும், தெலுங்கானாவுக்கு கொடுக்கும், தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே, தென் மாவட்டங்களுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் செயலுக்கும் போது மழை பொழிவை கொடுக்கும். தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்கள்லாம் எந்த மாவட்டங்கள்லாம் சொல்றீங்க சார்? ஒட்டுமொத்த தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா எல்லையோர வரைக்குமே மழை பொழிவை கொடுக்கும் நாளைக்கு. ஓகே சார். மதியம் வேளையில, மதிய மாலை. ஓகே. அப்போ இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புதிதாக உருவாகக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆகியவற்றில் வந்து ஒரு பெரும் மழைப்பொழிவு என்பது வந்து நாம் எதிர்பார்க்க முடியாது. இருந்த போதிலும் இந்த மழைப்பொழிவு இன்னும் 2 நாட்களுக்கு இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் இருக்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார்.